வணக்கங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை தொக்கு, அதாவது கோங்கோரா சட்னி, துவையல் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, ஊறுகாய் மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் செஞ்சும் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் மாதிரி சுட சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம அதை செய்ய போகிறோம். கீரை எடுத்திருக்கோம். ஒரு கட்டு அலாசி கழுவி நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேஸ்டேஜ்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்கங்க, கல் காஞ்சிருச்சு. மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாயை போட்டுகிட்டே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். எனக்கு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால் ஒரு கட்டை மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு வந்து அதில் இருந்த உளுத்தம் பருப்புலாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 மிளகா. இப்போ வெறும் வாணலில் தான் இது எல்லாமே நான் வறுத்துட்ருக்குறேன். இப்போ வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி கிடாது, ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மிளகாயை வறுத்து எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் தனியாக இருக்கிறதுனால வீடியோ பிடிக்க ஆள் இல்லை. வெந்தயத்தை வறுத்துட்டேன். வெறும் வாணலில் தான் வறுத்துருக்குறேங்க எல்லாமே. வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி கடுகும் எடுத்து வச்சிட்டோம். நான் வந்து கடுகு, நாட்டு கடுகு தான் யூஸ் பண்ணுவேன். பொடியாக இருக்கும் ரொம்ப. நல்லா எண்ணெய் ஊற்றாமல், இது 3த்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கீரை வணங்கிட்டு இருக்கு பாருங்க. வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அதனால் நானே போட்டு நானே எடுத்துட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு இப்போ வணக்கிட்டுருக்குறேங்க. அது வணங்க கொஞ்சம் கீரை எடுத்து போட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு திரும்ப அரைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ